நிரந்தர குரம்பு அமைக்க நிதி ஒதுக்கியதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளால் 1000 ஏக்கரில் பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் பாழாகும் நிலையில் உள்ளது என்பதே இந்த விவசாயிகளின் கவலை. திருச்சி மாவட்டம் தொட்டியம், முசிறி உள்ளிட்ட பகுதிகள் காவிரி டெல்டா பாசன பகுதிகளாக கருதப்படுகிறது. காவிரி ஆற்றின் கிளை வாய்க்கால்கள் மூலம் கரையோர பகுதி விவசாயிகள் பயன்பெற்று வரும் நிலையில் காவிரி ஆற்றின் பக்கவாட்டில் நிரந்தர குரம்பு அமைக்க வேண்டும் என விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ஒருவந்தூர் காவிரி ஆற்று பகுதியில் குரம்பு அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த குரம்பு அமைக்கப்படுவதன் மூலம் காட்டுப்புத்தூர், பெரிய பள்ளிப்பாளையம், சின்ன பள்ளிப்பாளையம், உன்னியூர் வாய்க்கால் பாசன விவசாயிகள் பயன்பெறுவர். குரம்பு அமைப்பதில் முதல்கட்ட பணிகளை முடிவடையாததால் கடந்த 3 மாதங்களாக காட்டுப்புத்தூர் பாசன வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் வாழை, கரும்பு, கோரை ஆகியவை காய்ந்து போய் கிடக்கிறது எனவும் வேதனை தெரிவித்தது. இந்த காட்டுப்புத்தூர் வாய்க்காலில் கிட்டத்தட்ட நிரந்தர குரம்பு அமைக்கிறதுக்கு 11 கோடி ரூபா ஒதுக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 3 மாதமாக வேலை செய்கிறாங்க. எங்களால் எல்லா பயிரும் காய விடுற சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. அதனால் இடையில ஒரு தண்ணியை நிறுத்திய வேலைப்பாடை கொஞ்சம் விரைவுபடுத்தி வேலையை முடித்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தண்ணியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணால் பரவாயில்லைங்க. ஆண்டு பயிரான வாழை, கரும்பு, கோரைக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் தேவைப்படும் நிலையில் கடந்த 3 மாதங்களாக குரம்பு அமைக்கும் பணிகளை இழுத்து கொண்டிருப்பது சரியல்ல என கூறும் விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கர் அளவிலான பாசன பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவித்தனர். காட்டுப்புத்தூர் வாய்க்காலுக்கு 11 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர குரம்பு அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்குனதுலாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த வேலை ரொம்ப சுணக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நாங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு வருட பயிர் கணத்தை பெரிய கெட்டி விழாமல் சொல்லுவாங்கள்ல, பெரிய விவசாயம். அதனால் எங்களுக்கு 3 மாதமோ 2 மாதமோ தண்ணி நிறுத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது. 11 கோடி ரூபாய் திட்டப்பணியில் குறைந்த தொழிலாளர்களை பயன்படுத்தினால் வேலை எப்படி விறுவிறுவென நடைபெறும் என கேள்வி எழுப்பும் விவசாயிகள் போதிய ஆட்களை வைத்து பணிகளை விரைந்து முடித்து தங்கள் வயிற்றில் பாலை வார்க்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பவே நிறைய காஞ்சி போச்சு. இதுக்கிடையில் மேலும் இன்னும் நாளை கடத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 90 நாளாக வாய்க்காலில் தண்ணி வரலைங்க. இதுக்கு மேலே எங்களால் தாமதித்து இருக்க முடியாது. அதனால் விரைவில் இது பண்ணி 2 நாளில் வாய்க்காலில் ஒரு தண்ணியை கொடுத்து வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.